வந்து மகாவும் கிறிஷும் வந்து சூர்யா வெறுப்பேற்றதுக்காக பழகிட்டு வராங்க. இதை பார்க்குற வந்து சூர்யா செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. அடுத்து வந்து சூர்யாவோட மனசாட்சி வந்து அவர் கேள்வி கேட்குது. சூர்யா வந்து என்ன பண்ணுறாரு, மனசாட்சிக்கிட்ட பெட்டு கட்டுறாரு. நான் எப்படியும் வந்து டென்ஷன் ஆக மாட்டேன், நான் கூலாக தான் இருப்பேன், இப்போ பாரு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கிறிஷ் கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ வந்து எனக்கு சந்தோஷம் தான், நீ மகா வந்து கூட்டிகிட்டு போகலாம் வெளிநாட்டுக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றாரு. அதே மாதிரி மகா கிட்ட நீ கிறிஷ் கூட போகலாம், எனக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்மலாம் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு மகா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. பாட்டி ஐஸ்வர்யா எல்லாரும் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீ என்ன பண்ணு, ஒரு டைவர்ஸ் பேப்பரை கொடு, சைன் போட்டு கொடு, அப்பா அவர் வந்து வழிக்கு வந்து தான் ஆகணுன்றாங்க. அதன்படி மகா வந்து டைவர்ஸ் பேப்பரை கொடுக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் ஸ்வேதா வந்து சூர்யாவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, மகா விட்டு பிரியறதுக்கு எந்த காரணமும் இல்லை, மகா வந்து கூட சேர்ந்து வாழுன்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சூர்யாவும் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாரு. அந்த பார்ட்டியில் வந்து எல்லோரும் முன்னாடியே சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, நானும் ஒரு பொண்ணும் பழகணும், அதன்படி வந்து எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாரு, என்னோட பையன் சொல்லிட்டு. அதை பார்த்து மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாருமே வந்து சூர்யா வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மாவும் சூர்யா வந்து பயங்கரமாக வெறுக்கிறாங்க. இந்த குழந்தைய எதுவுமே அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு வா, அப்போ தான் வந்து நீ என் புள்ள அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு சூர்யா வந்து அதெல்லாம் விட முடியாது, உங்கள் பெத்த பிள்ளைய நீங்கள் பிரிவீங்களா, அந்த மாதிரி என்னோட குழந்தைய நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. இதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. மகா இதை கேட்டு அமைதியாகவே இருக்காங்க. மகா பற்றி எல்லாருமே வந்து எதனால் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பாட்டி வந்து மகா கிட்ட கேட்குறாங்க. அப்போ மகா சொல்கிறாங்க, அவரை நான் நம்புகிறேன், கடவுளே வந்து சொன்னாலும் அவர் தப்பு பண்ண மாட்டார், என்னை பொறுத்த வரைக்கும் அவரை நான் நம்புகிறேன், அவரை எப்படியாவது வந்து இந்த எதனால் இது மாதிரி சொல்கிறாரு, அந்த குழந்தைக்கார நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு மகா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு பாட்டி சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து இந்த குழந்தைக்கு நீ எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மகா வந்து அந்த குழந்தைய நல்லபடியாக கவனிச்சிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு பாலும் கொடுக்குறாங்க. அதே டைமில் அந்த குழந்தையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. இதை பார்த்து சூர்யாவுக்கு ஒன்றும் புரியாமல் மகா வந்து கேரக்டர் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே மகா வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. சூர்யா கேட்டு, உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், இந்த குழந்தையோட அம்மா யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு சூர்யா. உடனே வந்து அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்லை, உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி வந்து ஒருத்தன் கூட நீ வாழணுன்ற அவசியமும் கிடையாது, அதனால் இந்த அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி மகா கிட்ட கொடுக்குறாரு. கையில் வைக்க திரிக்கிறாரு. அதை பார்த்து மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ தானே டைவர்ஸ் கேட்ட, அதே மாதிரி நான் கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் வந்து உன் வாழ்க்கையை நீ வாழு, சந்தோஷமாக வாழு, உனக்கு யாரை விரும்பமோ அவங்கள கல்யாணம் பண்ணி நிம்மதியாக வாழு, தயவுசெய்து என்னை விட்டுட்டு போயிடு, ஏன்னா உன் கூட வாழ்கிற அருகதையை நான் இழந்துட்டேன், பாரு எனக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னும் போது நான் உனக்கு துரோகம் தானே பண்ணிட்டேன், அப்படின்னும் போது மறுபடியும் எதுக்காக நீ என் கூட வாழணும், துரோகம் பண்ண ஒருத்தவங்க கூட நீ வாழணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு மகாவுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த குழந்தையை நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, அது எனக்கு நல்லா புரியுது, அது மட்டும் கிடையாது, இந்த குழந்தைக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் ஒருவேளை இந்த குழந்தைக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தெரிய வந்துச்சுன்னா நான் எப்போ நம்புகிறேனோ அப்போ நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன், அது வரைக்கும் நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன், உண்மையை நான் கண்டுபிடிப்பேன்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு சூர்யா. என்ன இவ இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், இந்த டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்தா உங்களுக்கும் எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு யார் சொன்னது, உங்களுக்கு எனக்கு எந்த ஜென்மத்தில் எதுவும் முடியாது, இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் தான் நான் இருப்பேன், நீங்கள் வந்து இந்த குழந்தைய வந்து உங்களோட குழந்தைய நீங்கள் சொல்லிக்கலாம், ஆனால் உங்கள் குழந்தை ஆக முடியாது, உங்களுக்கும் இந்த குழந்தைக்கு என்ன சம்மந்தம், எதுக்காக இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, எல்லாத்தையும் இந்த மகா கண்டுபிடிப்பா, எல்லாரும் முன்னாடி நிரூபிப்பா அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிற சூர்யா. நீ என்ன சொல்கிற மகான்னு, எனக்கு எல்லாம் தெரியுங்க, நீங்கள் என்கிட்ட மறைச்சாலும் சரி, எல்லாமே எனக்கு தெரியும், நீ சொல்கிறது எல்லாமே போய், நான் அதான் சொல்கிறேன்ல என்னை பற்றி, அப்புறம் என்ன உனக்கு கஷ்டம், நான் வேறு ஒரு பொண்ணு கூட பழகினேன், அந்த பொண்ணு மூலமாக இந்த குழந்தை, இதுதான் உண்மை, இந்த குழந்தை இந்த வீட்டு வாரிசு தான், நான் ஒரு சத்தியம் மட்டும் பண்ணுறேன், இந்த குழந்தை இந்த வீட்டு வாரிசு அப்படின்றாரு. அதை கேட்டு மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இவர் சத்தியம்லாம் பண்ணுறாரு, ஒருவேளை உண்மையாக இருக்க சான்ஸ் இல்லை, ஆனால் இந்த வீட்டு வாரிசுன்னு ஏன் சொல்கிறாரு, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மகா குழப்பம் அடைகிறாங்க. மகா வந்து மனசு கஷ்டத்தோடு அழுதுட்டுருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழந்தை வேறு ஒரு பக்கம் அழுது. அப்புறம் குழந்தைக்கு பால் எடுத்துமே கொடுக்குறாங்க மகா. அடுத்து வந்து பாட்டி வந்து கேட்குறாங்க, என்ன மகா என்னம்மா முடிவு எடுத்திருக்க அப்படின்னு. நான் தான் சொல்லிட்டேனே பாட்டி, இந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன், அவருக்கு ஒய்ஃபாக தான் நான் இருக்க போகிறேன், ஆனால் அவருக்கு தப்பு செஞ்சாருன்னு தெரிஞ்சால் அடுத்த நொடி நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு பாட்டி வந்து கவலைப்படாதம்மா, உனக்கு நல்லதே நடக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜலக்ஷ்மி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து குழந்தையும் சரி அவனுக்கும் சரி யாரும் இந்த வீட்டை எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்களையும் இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. சூர்யா இதுக்கப்புறம் என் பிள்ளையே கிடையாது, எனக்கு ஒரு புள்ள பிறந்தான், ஆனால் அவன் இதுக்கப்புறம் இல்லை நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எப்போ இந்த குடும்பத்து மானத்தை எடுத்தானோ இதுக்கப்புறம் அவன் என் கூட பேசக்கூடாதுன்றாங்க.